ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மறைமுக ஏலத்தில் பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக குவிண்டாலுக்கு 7,599க்கு விலை போன நிலையில் உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற்றது. இந்த மறைமுக ஏலத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றிற்கு அதிகபட்ச விலையாக ரூபாய் 7,599ற்கு விலை போனது. குறைந்தபட்சமாக 52 54 ரூபாய் வரைக்கும், சராசரியாக 67 68 ரூபாய் வரைக்கும் விலை போனதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஒரு குவிண்டாலுக்கு 50 60 ரூபாய் வரை விவசாயிகள் செலவு செய்வதால் போதிய லாபம் கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இதன் காரணமாக கடும் நஷ்டத்தை சந்திக்கும் சூழல் இருப்பதாகவும் வியாபாரிகள் பஞ்சின் தரத்தை பார்த்து விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் குவிண்டால் ஒன்றிற்கு 80 ரூபாய்க்கு விலை போனால் மட்டுமே தங்களுக்கு லாபகரமாக அமையும் என்றும், இதனை அதிகாரிகளால் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். என் பேர் முத்து. நாங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து ஒரு 100 விவசாயிங்க உணர்ந்து கமிட்டியில் உணர்ந்து பஞ்சு போடுறதுக்கு வந்தோம். ஆனால் ரேட்டை பார்த்தீங்கன்னா வெளி வியாபாரி 65 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இங்கே கமிட்டியில் பார்த்தீங்கன்னா 52 ரூபாயிலேருந்து 72 ரூபா வரலையும் விலை போகுது அப்படின்னு போட்டிருக்காங்க அதிகபட்சமாக. ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, குடோனுக்கு 10 பேர் 72 ரூபா ரேட்டு போட்டிருக்காங்க. பாக்கி எல்லாம் 55 52 53 இந்த ரேஞ்சுக்கு எடுக்கிறாங்க. ஆனால் ஆவரேஜ் கணக்கு பார்த்தோம்னா நமக்கு 55 தாண்டாது. ஒரு விவசாயிக்கு 55 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இன்னைக்கு பஞ்சு எடுக்குடி 15 ரூபா கொடுக்குறோம் கிலோவுக்கு. அவங்களுக்கு சாப்பாடு, டீ போட்டலாம் எல்லாம் எங்களுக்கு 25 ரூபாய்க்கு மேலே செலவாகுது. டாடா ஐஸ் ஏற்றிட்டு வர்றதுக்கு, அதுக்கு பிறகு நாங்கள் ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி இருக்குது. இங்கே 20 ரூபா கொடுக்குறோம், ஆட்டுக்கு 60 ரூபா கொடுக்குறோம். எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி கழித்து பாருங்கள், எங்களுக்கு என்ன இதில் மிச்சம் இருக்கும். இப்படியே போணுச்சுன்னா நாங்கள் பஞ்சு போடுறதே நிப்பாட்டிடுவோம். விவசாயி என்றைக்குமே கடனாளியாக தான் இருக்கும். யாருமே எந்த பொருள் செஞ்சாலும் எங்களுக்கு நஷ்டம்தான் வருது. எங்களுக்கு ஒரு 80 ரூபாய்க்கு மேலே பஞ்சு விற்கணுங்க. குவிண்டாலுக்கு 1 கிலோ 80 ரூபா விற்கணும். விற்றுதுன்னா எங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் இல்லாட்டினாலும் நஷ்டம் வராது. இப்போ நஷ்டம் வர்ற அளவுக்கு இருக்குது எங்களுக்கு. ஆனால் இவங்க வியாபாரி என்ன செய்கிறாங்கன்னா, ரகம் பார்த்து அவங்க ரேட்டு போடல. ஏதோ மக்களுக்காக பார்த்துட்டு பிரித்து பார்த்துட்டு ஏதோ ஒரு ரேட்டு போட்டு அவங்களுக்கு என்ன ஒரு ரேட்டு தோணுதோ அந்த ரேட்டை போட்டு போயிடுறாங்க. இப்போ என்ன 7 தாட்டு எடுத்துகிட்டு வந்தேன். 7 தாட்டில் ஒவ்வொரு தாட்டும் ஒவ்வொரு ரேட்டாக இருக்குது. ஆனால் ஒரே வயலில் விளைஞ்ச பஞ்சு தான் அது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.